மிஸ் ராதா, என்ன நடந்துச்சு? ஓகே, இது வந்து ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் தான். லாஸ்ட் இயர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து லாஸ்ட் இயர் 1ஆம் மாசம் 2ஆம் தேதி இறந்தாங்க. இறக்குறதுக்கு ஒரு வாரம் மணிக்கு தான் வந்து என்கிட்ட வந்து அவங்க ப்ராப்ளம், அவங்க லைஃப்ல ப்ராப்ளம் என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க சொல்லி ரொம்ப கவலையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க ஒரு வாரம் கழிச்சு அவங்க இறந்த உடனே எனக்கு தெரியல, ஃபேஸ்புக்ல பார்க்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அவங்க இறந்துட்டாங்க, நான் இதை பிராங்க் முடிக்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்க்குறோம், கேமா என்ன அவங்களோட பேனர்லாம் வச்சிருந்தாங்க. என்ன உள்ள போயிட்ட உடனே அவங்க அம்மா வந்து அவங்க சித்தியெல்லாம் என்கிட்ட வந்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன லவ் பண்ணிருக்கலாமான்னு கேட்கும் போது நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பிறகு அவங்க அவங்க அம்மாலாம் வந்து என்ன கேட்கும் போது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாருக்கும் என்ன தெரியும், அவங்க அப்படி பேசி வச்சிருக்கும் போது இறந்துட்டாங்க அப்படி இருக்காம அந்த விஷயம் ஏத்துக்க முடியல. ஏன்னா என்ன க்ளோஸா இருக்கிறவங்க யாருமே என்னை விட்டு அந்த மாதிரி போனது இல்லை, விட்டு போயிருக்காங்க தவிர இறந்தது கிடையாது. அவங்களோட வீட்டிலேயே நான் ஒரு இதா போயிட்டு அந்த 3 நாள் அவங்க வந்து ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு காய். ஆமா, ஒரு காய். அவங்க ஏற்கனவே உங்ககிட்ட ப்ரொபோஸும் பண்ணிருக்காங்க. ஆமா, எனக்கு அவங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. நான் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால அதை நான் சீரியஸா எடுக்கல, நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அவர் வந்து உங்களை ப்ரொபோஸ் பண்ணாரு அப்படின்னு? ஆமா, இறந்த பிறகுதான் எனக்கு தெரியும். அவங்க வீட்டுல எல்லாருக்கும், அவங்க சொந்தக்காரவங்க, கேரளா இருக்கிறவங்க, அவங்க இறப்புக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்னு. ஓகே, சரி. வீட்டுக்கு போனதும் ஆமா, எனக்கு அது ரொம்ப அப்படியே திரும்பவும் ஆயிருச்சு. ஏன்னா போனோடனே எல்லாமே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே எனக்கு அது அவங்களோட 9ஆம் மணிக்கு வச்சிருக்கோன்னே எனக்கு அது, ஏன்னா ஒரு வாரம் மணிக்கு தான் அவங்க நான் பார்த்துட்டு பேசிட்டு பிரச்சனை எல்லாம் சொல்லி புலம்பிட்டு போகும்போது எனக்கு அதை ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு அது 3ஆவது நாள் ஆயிருச்சு. ஏன்னா இறந்த ஒரு நாள் எனக்கு தெரியல, ஃபேஸ்புக் பார்த்துட்டு 3ஆவது நாள் ஆயிருச்சு. அவங்களுக்கு என்ன இது செய்வாங்களோ அதெல்லாம் அவங்க அங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ரூம்ல இருக்கும்போது எனக்கு அதை ஏத்துக்க முடியாது. அவங்க ரூம்ல அவங்க உயிர் விட்டது வந்து அவங்க ரூம்ல தான். என்ன ஹார்ட் அட்டாக்ல அவங்க இறந்துட்டாங்க, தூங்கிட்டே இறந்துட்டாங்க. அவங்க ரூம்ல வந்து அவங்க சிஸ்டர் அவங்க அம்மா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே ஒரு ஆர்வத்துல வந்து அவர் கீழே ஒரு முடி இருந்ததும் அந்த முடியை நான் எடுத்துட்டேன். நான் என்ன நினைச்சு எடுத்தேன்னா, ஓகே மேபி இந்த முடியை நம்ம வச்சுக்குவோம், நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்லி நான் அங்க சேர்ந்த ஒரு தவறு தான். அந்த முடியையும் அவர் போட்டோ பின்னாடி அழகா வச்சு நான் வச்சுக்கிட்டேன், அந்த ஃபோன் பின்னாடி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 16 நாள் செய்யும் போது அந்த 16 நாளும் அவர் கூட அந்த வீட்டுக்கே போயிட்டு நான் அவங்க அம்மாக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அப்புறம் சாப்பாட்டு வாங்கி வைக்கிறது, வீட்டு செலவு ஜமா. ஸோ அவங்க அம்மா கூட, ஏன்னா அவங்க அம்மாக்கு ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளை. ஸோ அவங்க அம்மா அப்பா இல்ல அவருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கு என்ன வயசு? அவருக்கு இறக்கும் போது வந்து 28 வயசு. அவங்க அம்மாக்கு காடி ஓட்ட தெரியாது. தங்கச்சிக்கும் வந்து அவங்க அக்காக்கா வந்து காடி சரியா பழகல. ஏன்னா இவர் தான் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. அப்ப நான் போயிட்டு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு துருசா அங்க இருக்கும்போது 16 நாள்ல அந்த பிரேயர்ஸ்க்கு சாப்பாடுலாம் வைப்பாங்களே, அப்ப நான் போய் வைக்கும் போது நான் ஒரு கட்டத்துல பார்த்தேன், பூ வந்து மஞ்சள் கலர் பூ வந்து தலைகில திரும்பினுச்சு. அப்ப நான் நினைச்சிட்டேன்னா நம்மளோட ரொம்ப இதை பத்தி ரொம்ப யோசிச்சு நம்மளுக்கு அப்படி தெரியுது போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதை விட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப கோயிலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப கணக்கு எப்படின்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, போறப்பெல்லாம் என் பையன் உன் கூட தான் இருப்பான், அந்த 16 உன்னை வந்து பாப்பான், உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி சொல்ல அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க போல. அந்த ஒரு இதுல போயிட்டேன். சார் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம கூட இருக்காங்க, சார் நம்ம என்ன சரியெல்லாம் பாப்பாங்க, சோ அவங்க ஆக்குமா நல்லா சரியா ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தைப்பூச டைம் கூட நான் சைவ எடுத்து அவங்களுக்கு ரொம்ப பிரேஸ் கோயிலுக்கு நான் ரொம்ப போக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதனால என்ன ஆச்சுனாக்கா, எனக்கு ஒரு குரல்ல கேட்கும், அப்ப அவங்க தான் போல, அவரு குரல் தான் போல, அந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரிலாம் இருக்கும் என் வீட்டுக்குள்ள. அப்ப ஒரு கட்டத்துல நான் படுக்கும் போது என் முடியல யாரும் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் என்ன நினைச்சிட்டேன், அவங்க தான் போல. அப்புறம் கொஞ்ச நாட்களும் போனுச்சு, அவங்க வீட்டுக்கு நான் நார்மலா போற மாதிரியும் போனேன். கொஞ்ச நாட்களும் போனுச்சு. அதுக்கப்புறம் என் கூட்டாளி பிள்ளை வீட்டுல போயிட்டு நான் முடி செய்வேன், எங்கேயோ வெளியாகும் போது நான் முடி செய்யும் போது என் கூட்டாளி பிள்ளை கேட்டாங்க, ஏன் உன் உச்சி முடி கட்டியா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது நான் பார்த்தேன் என் உச்சி முடி யாரோ வெட்டியிருந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டேன், நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா எனக்கு அந்த ரொம்ப நான் குழப்பத்துல இருக்கும், நீங்க எதாவது செஞ்சுட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், கோயிலுக்கு போய் இதை பத்தி விசாரிக்கவும் என்னென்னமோ சொல்ல எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். என் கூட யாரு பழகுறா, ஏன்னா எனக்கு தெரியல யாரு என்ன செஞ்சா அப்படின்னு. என் தங்கச்சி, அம்மா, என் கூட்டாளி, என் கூட பழகுறவங்க எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாட்கள் போக அம்மா சொன்னாங்க, இது விட்டுரு, இது நீ இதை பத்தி யோசிக்காத, யாருமே செய்யல, இதுக்கப்புறம் நீ ரொம்ப இந்த கோயிலுக்கு போறது அங்க போறது மேபி நம்மளுக்கு தெரியாது, நீ கோயிலுக்கு போவ யாருன்னு என்னென்னமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லவும் இதை பத்தி நான் விட்டுட்டு இன்னொன்னு யோசிக்கும் போது அவங்க அம்மா ரொம்ப அந்த பையனை பத்தி பேசுனதால்தான் நம்ம ரொம்ப அதை பத்தி இறங்கிட்டோம். சரி நம்ம பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ரொம்ப வேண்டாம்
அப்படின்னு சொல்லிட்டு நான் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாட்கள் போனுச்சு. நானும் வந்து அதே மாதிரி காடியெல்லாம் என்னோட சொந்தமா காடி வாங்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கும் போது அதுக்கப்புறம் பிரச்சனை என்ன ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, எனக்கு நைட்டு யாரு கால் பண்ணாலும் அந்த போட்டோ என்கிட்ட இருந்துச்சு, போன் பின்னாடி தான். எனக்கு நைட்டு யாரு கால் பண்ணாலும் எனக்கு நைட்டுக்கு எந்த ஒரு காலும் எனக்கு கிடைக்காது, சொந்தமா டாட்டா அடிச்சுப்போம். நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு ஏன் நைட்டு போன் அடிச்சா கிடைக்க மாட்டேங்குது? நைட்டு மட்டும் இல்ல, நான் பகல்ல தூங்கினா கூட தூங்குற டைம்ல எனக்கு போன் பண்ண காலே கிடைக்காது. ஏன்னா நான் மேக்கப் பண்றேன், சம்டைம் கஸ்டமர் எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ யாரு காலும் எனக்கு கிடைக்காது நான் தூங்குறப்ப. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் என் போனு தான் என்னமோ ப்ராப்ளம் போல, ஸோ மேபி நான் நியூ போன் மாத்தணும். அப்ப இது என் கூட்டாளி கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, உன் போனை மாத்துன்னு. அதுக்கப்புறம் நாங்க இதை பத்தி பேசல விட்டுட்டோம். நாட்களும் போயிருச்சு. 12ஆம் மாசம் இந்த லாஸ்ட் மந்த் 12 வந்துருச்சு. அப்ப என் கூட்டாளி சொன்னாங்க, சரிப்பா நம்ம கேலுக்கு போலாம், நம்ம போய் சட்டம் வாங்கலாம்னு சொல்லும் போது தான் நாங்க கேலுக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க. பாட்டுக்கு பிறகு பேசுவோம் என்ன நடந்துச்சுன்னு. அவங்க வந்து கேளுக்கு போயிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அப்ப போய்கிட்டே இருக்கும்போது என்னோட கூட்டாளி கேட்டாங்க, அவங்களோட கதை எல்லாத்தையும் சொல்லிட்டே வரும்பொழுது அப்ப அவங்க கேட்டாங்க, எங்க போட்டோ காட்டு, நானும் ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், போட்டோ போன்ல இல்ல, ஆனா என்கிட்ட போட்டோ இருக்குன்னு சொல்லும் போது நான் போட்டோ எடுத்துட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன். போய்கிட்டு இருக்கும்போது RNRல நான் பார்க் பண்ணிட்டு கதவை திறந்து விட்டு அவங்ககிட்ட அப்பதான் அந்த கன்வர்சேஷன் ஓடுனுச்சு. அப்ப போட்டோ கொடுக்கும் போதுதான் அவங்க நீ ஏசுனாங்க, உனக்கு சென்ஸ் இல்லையா, இந்த மாதிரி நீ வச்சிருக்க, சுடுகாட்டுக்கு போற பொருட்களை போய் நீ வச்சிருக்க, ஒருத்தவங்களோட பொருளா வச்சிருக்கிறது வேற, நீ வந்து உடல் சம்பந்தமா மூட்டி நகலாம் வச்சிருக்கவே கூடாது, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு அவங்க அங்க ஏசிக்கிட்டே இருக்கும்போது என்னோட காடி மேல லைட் நான் திறந்து வச்சிருந்தேன். சொந்தமா லைட் அடிச்சு கதவு சாத்திக்கிச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இதுதான் ராதா, எனக்கு இது மேலதான் சந்தேகமா இருக்கு, இதனாலதான் இவ்வளவு விஷயம் உனக்கு நடக்குது, எல்லாமே இதுதான், நான் அடிச்சு சொல்றேன், இதுல இன்னமும் இருக்கு, இதை போய் டிஸ்போஸ் பண்ணிரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் முடியும். போட்டோவும் போன் பின்னாடி வச்சிருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு இதா இருந்துச்சு, ஒரு கால் எல்லாத்துக்கும் இதுதான் காரணமா இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா நான் சம்டைம் மேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வர டைம்ல என் கூட யாரும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம், ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப நானும் சொல்லிட்டு ஆமாவான்னு சொல்லிட்டு காடியில நான் போய்கிட்டே இருக்கும்போது என்னோட சீட்டு பின்னாடி யாரும் குத்துற மாதிரி ஃபீல் பண்ணுச்சு. அப்ப நான் அவங்ககிட்ட வெடப்பா சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏன் வெடப்பா பாரு நீ சொல்ற, அவன் நீ எட்டிக்கிட்டு இருக்கான் போல அப்படி நான் சும்மா ஒரு வெடப்புக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாங்க ரீச் பண்ணிட்டோம் கேலுக்கு. சட்டை வாங்குறதுக்கு ஹோட்டல் புக் பண்ணோம். சோ நாங்க ஸ்டே பண்ணிட்டு நான் எந்திரிச்சதுதான். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு, இன்னும் இருக்கு எனக்கு ஃபீவர் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு அங்க கிளம்புறது எனக்கு மனசு தெரியாம எங்க வீட்டுல வந்து ஒருத்தவங்களை பாப்பாங்க, ஒரு ஹஜி இருக்காரு, அவங்கள போய் பாப்பாங்க. அப்ப அவருக்கு நான் மெசேஜ் பண்ணி கேட்டேன், ஒருத்தர் இறந்துட்டாரு என் ஃப்ரெண்டு, அவரோட முடியை நான் வச்சிருக்கிறேன், சோ எனக்கு இதனாலதான் பிரச்சனை வருதான்னு. எனக்கு சொன்ன பதில் வந்து ஆமா, ஏன் நீ வச்சிருக்கேன்னு கேட்டாரு. நான் ஜஸ்ட் நாங்க நீ எடுத்துட்டு போவா அப்படின்னாரு. அப்ப எடுத்துட்டு வரும்போது அவர் பார்த்து உண்டா சொன்னாரு, இதை நீ வந்து சுடுகாட்டுல போயிட்டு புதைக்கணும். அப்ப நான் சொன்னேன், அவங்கள எரிச்சிட்டாங்கன்னு. இல்ல நீ போய் செஞ்சுதான் ஆகணும், எனக்கு ஒரு உடலை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, ஆனா அவரோட பொருளை நீ வச்சிருக்க, இப்ப உன் கையை நான் வச்சிருக்கேன்னா எப்படி நீ மேல போவ, நீ அவரோட பொருளை வச்சுட்டு அந்த பையன் உங்ககிட்ட அவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கா, உனக்கு அது புரியல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா ஒரு வருட காலத்துல நான் அவர் கீழே வச்சிருக்கிறேன்னு சொல்லி இன்னும் குற்ற உணர்ச்சி ஆயிருச்சு. எவ்வளவு சீக்கிரம் நீ அதை போய் செய்ய முடியுமா? ஏன்னா ஒரு வருஷம் ஆச்சு அவங்க இறந்து. இப்ப ரீசெண்டா தான் போயிட்டு ஜனவரி 10 தான் போயிட்டு நான் அதை போய் டிஸ்போஸ் பண்ணேன். எப்படி நானா போயிட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு புதுசா ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்த தோண்டி அவங்களோட பொருள் எல்லாம் போட்டுட்டு அந்த முடிய லெமினேட் பண்ணாத திறந்து காத்து பாடுற மாதிரி திறந்து உள்ள வச்சு பேச்சு வாக்கு கொடுக்க சொன்னாரு, பேச சொன்னாரு. அவர் பேரு நவீன். அவர் சொன்னாரு, நவீன் உனக்கும் எனக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் உன்னை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ மேல போய் உனக்கு நிறைய கடமை இருக்கு, நீ அந்த கடமை செஞ்சுதான் ஆகணும், இதுதான் உன் இடம் சொல்லிட்டு நீ செய்யணும். அதுக்கப்புறம் செஞ்சுட்டு கால் எல்லாத்தையும் கழுவிட்டு எந்த ஒரு மண்ணும் இல்லாம நீ காடியில ஏறிட்டு நீ வந்துடலாம் அப்படின்னாரு. எந்த சுடுகாடு போய் செய்யலாம்னு சொன்னாரா? இல்ல ஆமா, எந்த சுடுகாடு வேணாலும் செய்யலாம்னாரு, ஆனா புதிய இடமா இருக்கும். அப்புறம் நீங்க போய் செய்யும்போது தனியா போனீங்களா? இல்ல இல்ல, நானு அம்மாவும் தம்பியும் வந்தாங்க. என்ன தவறா நான் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அம்மாவும் தம்பியும் வந்தாங்க. சோ நான் அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே நான் செஞ்சிட்டேன். ஆனா இப்ப ரீசெண்டா அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு அவரை கனவு கண்டாங்க. கனவுல நவீன் அவர் வந்தாரா, வந்துட்டு சொன்னாரா நான் அவர் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம்.
ராதா வருதுமா, நீங்க பாத்துக்கோங்கன்னு. எனக்கு அது உண்மைதான். ஏன்னா அவர் இறந்து 2ஆம் தேதி 2 வருஷம் கழிச்சு எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு அந்த டைம்ல தெரியும் போதுதான் நான் அந்த போட்டோ பிடிச்சு நான் சொன்னேன், மார்கழி எப்ப நீங்க உயிர் விட்டீங்க, மார்கழி எப்பயும் உங்களை சீக்கிரமா அனுப்பிடுறேன், ஆனா இந்த நாட்கள்ல கண்டிப்பா உங்க அம்மாட்ட நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன்னு. ஆனா நான் போல, ஏன்னா அவங்க என்ன தவறா நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் போகாம விட்டுட்டேன். ஆனா அதை போயிட்டு அவர் கனவுல, அவங்க அம்மா கனவுல போய் சொல்லியிருக்காரு. சோ இதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த நெகம் முடி இதையும் நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது. ஏன்னா இப்ப எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன் இல்ல, என்னோட ரூம்ல யாரும் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, வெளிச்சமா இருக்கு ரூம், என்னோட போனு டிஸ்டர்ப் இல்ல. நீங்க என்ன பிலீவ் பண்றீங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிந்து அவங்க மேல போயிருப்பாங்கன்னு தோணுது. இந்த முடியை எடுத்தனால அவர் உங்க கூட அவரோட ஆத்மா பயணம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இந்த முடி எடுத்து அவர் என் கூட இருந்து அவர் எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நிறைய ப்ராப்ளத்துல எனக்கு இருந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட், அவங்களுக்கும் ரீசெண்டா ப்ராப்ளம் நான் தெரிஞ்சுட்டோம். சோ எல்லாத்துக்குமே இதுதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நடுவுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அது நான் டீட்டெயிலா சொன்னாக்கா கொஞ்சம் டைம் இது பண்ணும். ஆனா எனக்கும் அவர் ஒரே நாங்க பிரேக்கப் ஆயிருச்சு. சோ இதுக்கு இதுவும் காரணமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நெகம் முடி இறந்து போன கூட நம்ம வச்சுக்கவே கூடாது. அந்த போட்டோவும் அந்த சுடுகாட்டிலே போச்சுட்டீங்களா? ஆமா, அவரோட பொருள். ஏன்னா அவங்க அம்மா இறந்த பிறகு அவரோட சட்டை, அவரோட பாடி ஸ்ப்ரே, பல்லு புருசு எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியல. அவங்க கொடுத்தோன்னே நான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன். உனக்கு தான் எல்லாமே, நீதான் என் பிள்ளை, என் பையன் உங்க கூட தான் இருக்கான், அந்த மாதிரி அவங்க ரொம்ப சொல்லுவோம். அந்த பொருளை நான் எடுத்து வச்சுட்டோன்னே இப்ப அதை டிஸ்போஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் நான் அங்கேயே போட்டுட்டேன். அவரோட சட்டை, பாடி ஸ்ப்ரே, பல்லு புருசு, போட்டோ, பின்னாடி முடியல பிச்சு எல்லாத்தையும் உள்ளே நான் போட்டுட்டேன். அந்த நைட்டோட உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சதா இல்ல சில நாட்கள் எடுத்துச்சா? இல்ல, எனக்கு டிஃபரண்ட். எனக்கு அந்த ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு. ஆனா ஸ்டில் காட்சியா தான் இருக்கு. இன்னும் காட்சி என்ன விட்டுட்டு போல. ஆனா ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு. போன் டிஃபரண்ட் தெரிஞ்சு, ஃபீல் எனக்கு தெரியல. பாருங்க, போனோட இன்கமிங் கால்ஸ் வருது இல்ல, டேட்டா ஆஃப் ஆயிருதுன்னா அது ரொம்ப வியர்டா இருக்குல்ல கேட்கறதுக்கே. ஆமா, ஆரம்பத்துல நான் நம்பல. ஆனா இப்ப எனக்கு தோணுது, ஓகே இதுதான் காரணமா இருக்கும். விசித்திரமான ஒரு அனுபவம். அதை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ. நன்றி.